ஹலோ, வெல்கம் டு மணி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே ஜம்ப் இன் டு ஒன் எக்ஸாம்பிள். ஸோ என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குதுல்ல, அந்த வாரில் வந்து உக்ரைன் தான் மெயின் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வீட் டு த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இப்போ அங்கே வார் நடக்கிறனால அங்கே வந்து எல்லா எக்ஸ்போர்ட்டுமே த இஸ் அ பாஸ். அங்கே வந்து இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் வந்து பெருசாக நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும் அவங்க தான் ஒரு 30% என்னமோ ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டர் அவங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த சோர்ஸ் வந்து கட் ஆகுது அப்படின்னா அவங்க மற்ற இடத்துலேருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. லைக் வேர்ல்டு சொல்கிறேன், மற்ற எல்லா நாடும் மற்ற கண்ட்ரிஸை நம்பி இருப்பாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்கக்கிட்டேருந்து கட் ஆகும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த இம்போர்ட் வேறு கண்ட்ரிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ரேட்டு ஜாஸ்தியாக வைப்பாங்க. ஸோ அப்படி ஆகும்போது இப்போ இங்கே வந்து இந்தியாவில் வந்து வீட் பிரெட் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த நாடுகளை நம்பி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை யார்கிட்ட வாங்குவாங்க? நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ இவங்களும் அந்த பிரெட் விலையை வந்து ஏற்றுவாங்க. இதுதான் இன்ஃப்ளேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். இது ஒன் தான். பட் ஒரு ப்ராடக்டை வச்சு நம்மளால் எப்பயுமே ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து சொல்லிட முடியாது. கலெக்டிவாக எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது, பால் விலை, எக்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ குட் சைன் நான் சொல்லுவேன். குட் சைன்னா ரொம்ப இப்போ 100 இருக்க ஒரு ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள் 100 இருக்க பொருள் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் வந்து 300 போச்சுன்னா அது தப்பு. அப்படி போகக்கூடாது. நான் எவ்வளோ சொல்கிறேன்னா 125 150 அந்த மாதிரி போச்சுன்னா இட் இஸ் ஆக்சுவலி அ குட் சைன். பிகாஸ் அவங்க தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பேண்டுன்னு அர்த்தம். தே ஆர் ட்ரைங் டு லைக் அவங்க வந்து மற்றவங்கள நம்பி இல்லாமல் மற்ற லைக் ரா மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே இங்கே அங்கேன்னு வாங்கி அதை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அப்புறம் அந்த ப்ராடக்டை மேக் பண்ணி அப்புறம் அதை எடுத்து இங்கே லைக் மார்க்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாமல் they might think of expansion. They might think of I want to start a factory அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணால் அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் அ குட் சைன் தான். ஸோ ரொம்ப ஹையாக போனால் இட் இஸ் அ பேட் சைன். பட் ஒரு மாட்ரேஷனில் இருக்கும்போது இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் சைன். அண்ட் இதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏன் வருது அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து பின் பாயிண்ட் பண்ணி இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபேக்டராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மெயினாக ஆனால் 2 ஹைப்போதசிஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து பணம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வந்து நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு எப்படி சொல்கிறது? இப்போது என்கிட்ட 100 இருக்குன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 10 பேர் இதுக்கு ஒரு கடைக்கு போனேன். எல்லாருக்கிட்டேயுமே 100 இருக்குது அப்படின்னா, ஆனால் அங்கே ஸ்டாக் வந்து ஒரு 5 பிஸ்கெட் தான் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே அது வேணும் அப்படின்ற மாதிரி, பிஸ்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்ற போது அவங்க வந்து 100 பதிலாக 120 வைப்பாங்க. 120 யார் தர முடியுதோ அவங்களுக்கு அந்த பொருள் அப்படின்ற மாதிரி அப்படி பேசுவாங்க. அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இதை ஒரு லார்ஜர் ஸ்கேலில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லை, இது வந்து டிமாண்ட் புல்லில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான். நம்மக்கிட்ட வந்து காசு இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி, டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான். பட் அந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் வந்து there are a lot of factors playing in. இப்போது
ஒரு பிரியாணி வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா, 100 இருக்க பிரியாணி வந்து அவங்க 120 சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் கேட்போம், ஏன் வந்து போன மாதம் தானே வந்தேன், ஏன் இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவங்க டேக்ஸ் போடுறாங்க, ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு வந்து இம்போர்ட்டெல்லாம் சரியாக வரமாட்டேங்குது, அதுக்கு நான் காசு கொடுக்கணும், லேபர் சார்ஜ் இருக்குது, ஸ்கில்ட் லேபர்ஸை நான் இது பண்ணால் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும், அண்ட் அவங்க வந்து காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அதை சுற்றி இருக்கும். அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா 20 போட்டு இது பண்ணுவோம். கவர்மெண்ட் டேக்ஸ் போடுதுன்னா அந்த டேக்ஸை வந்து நம்மக்கிட்ட தான் வாங்குவோம். ஸோ அது ஒன்று. அண்டு இதுதான் ஒரு இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி. இப்போது ஆர்பிஐ வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது? இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா, லைக் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, அது வந்து வரக்கூடாது, வராது, மோஸ்ட்லி வராது. இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு மோஸ்ட்லி வராது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக்கில் வச்சுக்கிறதுக்கு தான் ஆர்பிஐ வந்து உள்ளே வரும். ரொம்ப பணத்தோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாது, பணத்தோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆகக்கூடாது. பணத்தோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆகிறது இந்த சென்ஸ், இப்போ 100 தான் விற்றுட்ருக்கு ஒரு பொருள்னால், அது வந்து 80 நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றது தான் டீஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீஃப்ளேஷன் வந்து ஆக்சுவலி கோவிட் அப்போ வந்துச்சு. கோவிட் அப்போ வந்து நம்ம நிறைய பேர் எதுவும் வாங்கலைல்ல. ஸோ அவங்க வந்து இப்போ 30 இருக்க பொருளே சரி நீங்கள் இப்போ 20 எடுத்துக்கோங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டிஃப்ளேஷன். அப்படியும் ஆகக்கூடாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன வாங்கணும், நம்ம எவ்வளோக்குள்ளே செலவு பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி அவங்க ஆர்பிஐ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க த்ரூ ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னால் பேங்க்ஸ் வந்து இவங்கக்கிட்ட ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குகிற அந்த ரேட். இப்போது அதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதுனா, இப்போது நான் ஒரு கஸ்டமர், நான் வந்து ஒரு பேங்க்கில் போய்ட்டு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவங்கக்கிட்ட லோன் இருக்காது, லைக் அவங்கக்கிட்ட அந்த கேஷ் இருக்காது, அவங்க இதில் செஸ்ட்டில் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐட்ட போவாங்க. ஆர்பிஐட்ட போயிட்டு எனக்கு இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் 15 லட்சம் கேட்குறாங்க, 15 லட்சம் வந்து அவங்கள்ட்ட கேட்பாங்க. 15 லட்சம் இருக்கும், ஒரு 1 crore 2 crore கேட்குறேன்னா அவங்க வந்து இதில் போயிட்டு ஆர்பிஐயில் போயிட்டு கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் இருக்க ஃபண்ட்ஸு எங்களுக்கு கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது சரி நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லுவோம். ஆனால் அப்படின்னு சொல்லி எனக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சுட்டு நீ அதை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு அந்த லோனை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த ஆர்பிஐ வந்து இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா பேங்க்ஸுக்கு, அந்த லோன் அமௌண்ட்டுக்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட். அது வந்து இப்போது ஏப்ரலில் பார்த்த வரைக்கும் 6.5 இருக்குது. இது வந்து 7 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. பட் அது 7 வரைக்கும் போனாலுமே நம்ம வந்து ரொம்ப ஏன்னா ரொம்ப இன்ஃப்ளேஷனில் வரிசம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் தான், ஆனால் இட் இஸ் நாட் வரிசம். ஸோ அதுதான் அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்த உடனே நம்மக்கிட்ட வந்து இந்த கேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லோன் அமௌண்ட் பேங்க் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஆர்பிஐட்டேருந்து வாங்கி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த இது வந்து லைக் அவங்க வந்து 6.5 ஆர்பிஐ வந்து 6.5 ரேட்டில் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க பேங்க்கிட்ட. பேங்க் வந்து என்ன பண்ணோம்னா நம்மக்கிட்ட ஒரு 12% விற்பாங்க. ஸோ 12%னா கிட்டத்தட்ட டபுள் அந்த மாதிரி அந்த ரேஷியோவில் விற்பாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் விற்பாங்க. அப்படி இல்லைன்னா மேபி 8% கூட கொடுக்கலாம், மேபி 10% கூட கொடுக்கலாம். அது அந்த பேங்க்ஸை பொறுத்து இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த வட்டியை வந்து கரெக்டாக பேங்க் கிட்ட கொடுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுதான் பேங்க்ஸோட பிஸ்னஸ். லைக் அவங்க 6 ஆர்பிஐ வந்து 6 கொடுக்குறதும், இவங்க வந்து நம்மக்கிட்ட 12 கேட்குறதும், இந்த கேப் இருக்குல்ல, அதுதான் இந்த பேங்க்குக்கு வரக்கூடிய அந்த பிஸ்னஸ். நடுவில் கட் ஆகிடுச்சு. ஸோ எங்கே விட்டேன்? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். என்னென்னா இவங்க இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், ஆர்பிஐக்கு வந்து தெரியும், இவங்க வந்து இப்படி தான் அவங்க பிஸ்னஸ் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த ரூலை வந்து இது பண்ணுறதே ஆர்பிஐ தான். ஸோ அதுதான் இப்போது ஒரு இன்ஃப்ளேஷன் வந்து அவங்க லைக் பணப்புழக்கம் வந்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்போ தான் லைக் நீங்கள் லோன் வாங்க மாட்டீங்க, எந்த ஒரு பெரிய செலவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஆர்பிஐ வந்து அப்படி பண்ணும். ஏன்னா அது தேவையில்லாத பிரச்சனைக்கு கொண்டு போய் நிறுத்தும். நான் அந்த தேவையில்லாத பிரச்சனைன்றது அது நிறையா சொல்லணும், அதனால் நான் இதில் சொல்லலை. அந்த தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் அவங்க வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. லைக் ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அதனால தான் இப்போ பணப்புழக்கம் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து இப்போது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றனால தான் இட் இஸ் 6.5. இல்லை நார்மலாக இருக்குன்னா ரொம்ப நாள் ஆச்சு, 4லேருந்து 5 கூட தாண்டல முன்னாடி, பட் இப்போ வந்து தாண்டி இருக்கு 6.5க்கு. இது திஸ் இஸ் ஆஃப்டர் கோவிட். இப்போ தான் இந்த மாதிரி வந்திருக்கு. கடைசியாக வந்து 2014 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அவங்க வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் இதுக்கான காரணம் தான். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்பயுமே அந்த செக்கில் வச்சுருக்கோம் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 6.5 இருக்குல்ல, இது வந்து 7க்கு போகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே கூட போக சான்சஸ் இருக்குது. பட் அப்படி போகும்போது யாரும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் தான் ஆர்பிஐ வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து எல்லாமே இது எப்படியே போய்கிட்டு இருக்காது இல்லையா, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெப்போ ரேட் இதெல்லாம் பண்ணுது. ஸோ அது கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே 4 to 6 ரேஞ்சிலே வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதே ரேஞ்சில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து வி ஆர் பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா தட் இஸ் another சான்ஸ் ஆல்சோ. இப்போ இருக்க இந்த சூழ்நிலைக்கு 6 வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு +or-2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். லைக் 6க்கு கீழே போகக்கூடாது, 6க்கு 2 பாயிண்ட் மேலேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதாவது 6லேருந்து 8ம் போகக்கூடாது, 6ல் வந்து டவுன் ஆகி 4லேயும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். தட் இஸ் அ சான்ஸ். அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்பிஐ தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சேவிங்ஸோ நீங்கள் பண்ண போனீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து அவங்க சொல்லுவாங்க, லைக் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது அப்படின்றது. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சதுனால பீட் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஒரு டாபிக் போட்டேன். ஓகேவா? Hope you find this video quite useful. Thank you. Money World.